லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த டிவோஷன் வீடியோ வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 121 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இந்த மாதம் முழுவதும் 121 சங்கீதத்தில் 2 வசனமாக ஒரு சில காரியங்களை தியானித்து வந்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்திற்கு யாராலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா தப்பித்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த பிரயாணத்தின் போது நம்முடைய கண்கள் தேவன் மீது பதிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். அப்படி பதிக்கப்பட்டவைகளாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். நமக்கு உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். உதவியை மாத்திரமல்ல, ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஒரு பாதுகாப்பை நமக்கு அளிக்கிறார். மூன்றாவது, பாதுகாப்பின் முத்திரையை நம் மீது போடுகிறார். பாதுகாப்பின் முத்திரையை நமக்கு அளிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். நான்காவது, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன் என்கிறதை பார்த்தோம். இந்த கடைசி வசனத்தில் தேவன் நம்முடைய போக்கையும் வரத்தையும் என்றைக்கும் காக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய அன்றாட ஆக்டிவிட்டீஸ், வேலைகள், இதை கூட தேவன் என்ன பண்றார், கடவுள் என்ன பண்றார் அப்படின்னா கூர்ந்து கவனிக்கிறார். அந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட என்ன பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவர் சித்தம் உள்ளவராக, ஆசை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய அன்றாட வேலைகளில் ஒரு ஆசீர்வாதம், அதுல ஒரு பாதுகாப்பு, இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிதான பாக்கியம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை இது ஒரு பிரயாணம், ஒரு நீண்ட நாள் பிரயாணம். தேவன் ஒருத்தருக்கும் ஒரு காலத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். சரியா? எத்தனை வருஷம்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த வருஷத்தின் கணக்கு ஒரு பிரயாணம். ஆனா அந்த பிரயாணத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பிரயாணத்துல சின்ன சின்ன வேலைகள் நம்ம பண்றோம். அந்த நீண்ட பிரயாணத்துல சின்ன சின்ன பிரயாணங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா மேற்கொள்றோம். நிறைய அலுவல்கள், ஒர்க்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்து பண்றோம். நிறைய ஊழியங்கள் பண்றோம், மினிஸ்ட்ரி பண்றோம். அப்படி சொல்லிட்டே போகலாம். அப்போது நம்ம பண்ணுற சின்ன சின்ன வேலைகளாக இருக்கட்டும், பிரயாணங்களாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேலைகள், அலுவல்களாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் யோசித்து பார்க்கலாம், என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் எதெல்லாம் சின்ன சின்ன வேலையாக செஞ்சுட்டு இருக்கேன். வீட்டில் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வேலையாக இருக்கலாம், என்னவா இருந்தாலுமே சரியா, நீங்க அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அந்த சின்ன சின்ன வேலைகளிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை பாருங்க. இவை எல்லாவற்றிலையும் தேவன் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்மை காக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராகவே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயத்திற்கும் நம்ம தேவன் கிட்ட போய் நிற்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே அவர் ஏற்கனவே நம்ம போன வசனத்துல பார்த்தோம், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் கண்டிப்பாக சந்திப்பார். அப்போ சின்ன சின்ன விஷயத்திலும் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ஆசை உள்ளவராக இருக்கிறார். அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் வேற எங்கேயாவது போய் முட்டி மோதணும்? அதை எல்லாத்தையும் விட்டுட்டு, எனக்கு உதவி இங்கேருந்து தான் வரும், மற்ற மனுஷங்கிட்ட இருந்து எனக்கு வர வேண்டாம், மற்ற மனுஷங்களோட முகத்தை நான் எதிர்பார்க்க மாட்டேன், கையை எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பாக நம்ம வளரும் பொழுது சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவனே சார்ந்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா அவர் அதில் ஆசை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்தில் நீங்கள் நான் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம், திரும்ப திரும்ப நான் நினைப்பூட்டுகிற வார்த்தை அதுதான், இந்த சின்ன சின்ன விஷயத்திற்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தேவனையே சார்ந்து கொள்வேன். அவர் என் தேவைகளை சந்திப்பார். இப்போ இந்த வசனத்திலேருந்து தேவன் யாராக செயல்படுகிறார் அப்படின்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். பிரயாணத்தின் போது நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், பாதுகாப்பின் முத்திரையை நம் மீது போடுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார், இறுதியாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து இந்த சங்கீதத்தை தியானிங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. God bless you.